ஆண்டவரை உற்று பாருங்கள். இதோ நம்ம இது மனம் இறங்குகிற ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி தம் நேசத்தை எல்லாம் நம் மீது வெளிப்படுத்தி ஆண்டவர். நம் பாவிகள், தகுதியற்றவர்கள், ஆனால் இயேசு ஆண்டவர் நம் மீது அக்கறை உள்ளவர். பிரியமானவர்களே, பைபிள் சொல்கிறது, இதோ உங்கள் ஆடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ள வேண்டாம், உடைகளை அல்ல, உங்க உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். உங்க இதயங்களை கிழிச்சு பாருங்க. எதற்காக? நீங்களும் நானும் எல்லாம் வல்லவராகிய இந்த இறைவனை, நேசமுள்ள இந்த ஆண்டவரை எத்தனையோ நேரங்கள் புறக்கணித்து இவரை விட்டு நாம் விலகி போன காலங்களை நினைத்து பார்ப்போம். பைபிள் சொல்கிறது, காளை தன் எஜமானனை அறிந்திருக்கிறது, கழுதை தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்திருக்கிறது. என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை என்கிறார் ஆண்டவர். உன்னுடைய கண்ணீரை துடைக்க இவரால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய வியாதியை குணப்படுத்த இவரால் மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுவிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். இதை உணர்ந்து பார்த்திருக்கிறாயா? இதை உணர்ந்திருக்கிறியா? பாருங்கள், வேதம் சொல்கிறது, பழைய ஏற்பாட்டு சவுல் கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போன அந்த சவுலை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றப்பட்ட அந்த சவுல், ஆண்டவரானதான் இந்த உயர்வு வந்தது, இந்த மேன்மை வந்தது என்பதை உணர மறுத்து அவனுக்கு பிரச்சனைகள் வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை மறுதலித்து ஒரு சூனியக்காரியை தேடி போனான். இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இது தேடுகிற காலம். யாரை? உன் சொந்த விருப்பத்தை, உன் தேவையை தேடுகிற காலம் அல்ல, ஆண்டவரை தேடுகிற காலம். பைபிள் சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள்.